வணக்கம் எல்லாருக்கும். இது அங்குவே இன்றைக்கு ஒரு பாரம்பரிய உணவு சமுத்திரம் எங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறா. என்ன உணவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சமுத்திரம். ஒடியல் புட்டும் திருக்கவரை. ஒடியல் புட்டும் திருக்கவரை நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது. சமுத்திரம் எப்படி சமைக்கிறான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒடியல் புட்டு செய்கிறது தேவையான பொருட்கள் இது ஒடியல்மா, இது கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இது மாங்காய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கு, இது நெத்தலி மீன், இது தேங்காய் பூ. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, ஒடியல் மாவை உப்பு தண்ணி விட்டு குழைக்க போகிறோம். கட்டி இல்லாமல் தூளா குழைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவை கட்டி இல்லாமல் நல்ல உருந்த வதத்துக்கு குழைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், குட்டி குட்டியாக வெட்டி வச்ச மாங்காய், மற்றது மீன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மாங்காய் நீங்கள் நிறைய போட்டீங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். சின்ன அலங்கால இருந்து கதைக்கிறா, நான் சொல்றதா அப்படியே கதைக்கிறா. அதுக்கு இன்றைக்கு கிளாஸ் இல்லை, அதான் நிற்கிறா வீட்டில். அப்போ கதைச்சிட்டு இருக்கிறா. இதை இப்போ அவிய வைப்போம். இந்த தேங்காய் பூ எதுக்கண்டா, இதை ஒருக்கா அவிச்சிட்டு திரும்ப இறக்கி இந்த தேங்காய் பூ எல்லாம் போட்டுட்டு திரும்ப இன்னொரு அவிச்சு எடுக்கணும். இப்போ தேங்காய் பூ போடக்கூடாது, முதல்ல அவிக்க இவ்வளோத்தையும் தான் போட்டு அவிக்கணும். இப்போ நாங்கள் நீத்து பெட்டியில் வச்சு அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். திருக்க வர செய்கிறதுக்காக திருக்கியை வெட்டி உப்பு போட்டு அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ தோலை உரிச்சு எடுப்போம். இப்போ திருக்கவரைக்கு திருக்கையை அவிச்செடுத்து முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. இனி மஞ்சத்தூளையும் போட்டு பிணைஞ்சிட்டு சீரகத்தூள் போட போகிறோம். மிளகும் சீரகம் அரைச்சி எடுத்துட்டு
அதை வந்து போட்டு பிணைய போகிறோம். பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நீ தாளிக்க போகிறோம். வர செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்காக சட்டிக்குள்ள தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சிருக்கு. வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு தாளிக்க போகிறோம். தேவையான அளவு பெருஞ்சீரகம் போடுவோம். தாளிச்சாச்சு. நீ வந்து திரட்டி வச்ச திருக்கையை வந்து இதுக்க போட்டு கிண்டுவோம். ஓகே கால் அப்படியே வந்து பார்த்தோம்னா இது ஒரு பேர் அடுத்த காணொளி ஒடியல் புட்டும் திருக்கவரை ஒடியல் புட்டு என்ன நான் போட்டுருக்கேன். மாங்காய், மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா இருக்கு. ஆனால் வந்து முக்கியமா என்ன விஷயம்னா இன்றைய தான் வந்து நான் இந்த ஒடியல் புட்டு வந்து இன்றைய தான் நான் சாப்பிட்ருக்கேன். இப்படி ஒடியல் புட்டு நான் சாப்பிட்ருக்கோம். தனியாக நாங்கள் புட்டு வைக்கிற மாதிரியா வச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்படி இல்லை மீனெல்லாம் சாப்பிடலாம். இது இன்னும் நல்லா இருக்கு. மீனெல்லாம் போட்டு பாரம்பரிய முறையில் வந்து இன்றைய தான் சாப்பிட்ருக்கேன். கூடுதலாக வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற இடத்துல வந்து கூடுதலாக இங்கே சாப்பிட அனுபவம் இருக்குது. எங்களுக்கு வந்து தெரியாது. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க? நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். நீங்கள் யார் செய்கிறோம்? அம்மா தானே செய்கிறோம். அம்மா தான் செய்கிறோம். இன்றைக்கு தான் நான் செய்கிறேன். அது என்ன சொல்றது, நல்லா இருக்கு. அப்படியே வந்து என்ன சொல்றது, நான் செய்த சாப்பாட்டை பற்றி நானே சொல்லலாம். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட காணொலியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், பாய் பாய். அதையும் யோசிச்சு சொல்லுங்க.